என்ன படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிறது எங்க ஸ்கூல் வாத்தியார் வேதாச்சலம் சார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஹைஸ்கூல் வாத்தியார் வேதாச்சலமா? நானும் அவனோட ஸ்டூடெண்ட் தான்பா. 1 minute. உன் பேர் ராஜான்னு சொன்ன இல்ல? உன்னை இங்க வேலைக்கு அனுப்புறேன்னு எனக்கு அவர் லெட்டர் போட்டிருந்தாரு. நீங்களா சார்? எங்க வாத்தியார் கூட உங்களுக்கு ஒரு சிபாரிசு என்கிட்ட கொடுத்து அமைச்சிருந்தாரு. அதை என் மணிப்பஸ்ல போட்டு வச்சிருந்தேன். யாரோ பர்ஸ் பிக் பாக்கெட் அடிச்சாங்க சார். மெட்ராஸ் உங்களுக்கு எப்படா சந்திக்க போறோன்னு நான் தடுமாறிட்டே இருந்தேன். அதான் ஒரு ஆக்சிடென்ட் நம்ம ஆக்சிடென்டா மீட் பண்ண வச்சிருச்சேன். போட்டோம். இப்ப நீ எங்க தங்கியிருக்க? என் ஃப்ரெண்டோட அவன் ரூம்ல தங்கியிருக்கேன் சார். ஐசி ராஜா, வாத்தியாரோட லெட்டர் கிடைச்ச உடனே இங்க உனக்கு ஒரு இடம் வச்சிருந்தேன். ஆனா இப்போ அந்த இடத்தை மாத்திட்டேன். உன்னை பார்த்ததுமே என்னுடைய பர்சனல் செக்ரட்டரியா உன்னை அப்பாயின்ட் பண்ண நான் முடிவு பண்ணிட்டேன். From today onwards, you are my personal secretary. Thank you, sir. Thank you very much. ராஜா, சார், என்ன நீ வீட்டுக்கு போற? என்ன இது கண்ணாடியை நீச்சிட்டு இருக்க? இன்னைக்கு கிளீனர் வரல, அதனால. கிளீனர் வரலன்னா சார், டைபிஸ்ட் வரல, ஒர்க் டிலே ஆகக்கூடாது. நீங்களே லெட்டர் டைப் பண்ணலையா? நீங்க தானே சார் சொல்லி கொடுத்துருக்கீங்க. பொறுப்புள்ளவங்க எந்த வேலையும் செய்யணும், கௌரவம் பார்க்க கூடாதுன்னு. பலே பலே, வாத்தியார் வேதாச்சலத்தோட ஸ்டூடெண்ட் இல்லையா? கடமையை பத்தி உனக்கு சொல்லி கொடுக்கணுமா? போட்டோம். இந்த முதல் மாச சம்பளம் வாங்கினேன். எப்படி திருப்தி தானா? உழைப்புக்கு அதிகமாவே எனக்கு ஊதியம் கிடைச்சிருக்கு. முதல் மாச சம்பளத்தை எங்க வாத்தியார்ட்ட கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும் எனக்கு ஆசை இருக்கு. ஷூர், அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு அவசியம் தேவை. இதெல்லாம் நீ என்ன கேட்கணுமா? சந்தோஷமா போயிட்டு வாப்பா. ராஜா, எப்ப போங்க? இப்பதான் சார் வரேன். என்ன இப்படி இணைச்சு போயிருக்கீங்க? கொஞ்ச நாளா நீங்க என்ன பாக்காதனால உங்க கண்ணுக்கு அப்படி தெரியுது. ராமராஜ் எப்படி இருக்காரு? ரொம்ப சௌக்கியமா இருக்காரு. இந்தாங்க சார். என்ன இது? என்னை வளர்த்து ஆளாக்கி வாழ வச்ச தெய்வத்துக்கு நான் செலுத்துற சின்ன காணிக்கை. அப்படின்னா நான் வேலையில சேர்ந்து வாங்கின முதல் மாச சம்பள பணம் சார். இதெல்லாம் எனக்கு இருக்கு, நீங்க வச்சுக்கோ சார். என்ன சார் இது? எந்த பையனும் தான் வாங்கின முதல் மாச சம்பளத்தை தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கின தாய் தகவத்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் தான் நினைப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்பா அம்மா தெய்வம் எல்லாமே நீங்க தான் சார். இதை வாங்கிக்கிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். ராஜா, இதை வாங்கித்தான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணணும் அவசியமே இல்லை. என்னுடைய அன்பும் ஆசையும் உனக்கு எப்பவும் இருக்கும். பணத்தை நீயே வச்சுக்கப்பா சார். கை நிறைய சம்பாதிச்சு பெற்றவங்கள்ட்ட கொடுத்து பெருமைப்பட வேண்டியது ஒரு பிள்ளையினுடைய கடமை. நான் உங்க மக மாதிரி சார். இதை ஏத்துக்கங்க சார். ராஜா, பணத்தை வச்சு அன்பை மதிப்பிட முடியாதுப்பா. நீ பிற்காலத்துல எனக்கு கை நிறைய சம்பாத்தியம் பண்ணி கொடுப்பேங்கிற எண்ணத்துல உன்னை நான் படிக்க வைக்கிறேன். அப்படி நான் நினைச்சிருந்தா பலனை எதிர்பார்த்த வியாபாரி ஆயிடுவேன். என்னுடைய லட்சியம் நீ உயர்ந்த நிலைக்கு வரணுங்கிறதா சார். தயவு செஞ்சு மறுக்காதீங்க சார். இதை வாங்கிக்கங்க. ராஜா, உன் மனசு எனக்கு புரியுது. உன்னை ஆரம்பத்துல இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது என்னுடைய லட்சியம் நிறைவேறிட்டான். அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யறேன்னு வேண்டிக்கிட்டேன். அந்த லட்சியம் நிறைவேறி போச்சு. அதுக்காக இதுல இருந்து ₹1 எடுத்துக்க. அக்கா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேக்கா. மோர் மட்டுமா பேரி கூட சாப்பிடுவேன். இந்த வீட்டுக்கு வர அத்தனை பசங்களும் குடிகாரனுங்களாவே இருக்காங்க. அக்கா, இவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இல்லங்க, நான் சொல்லக்கா, அப்படி முத்தன்னு சொன்னாரு. அது யாரு அது முத்து? எங்க ஒர்க் ஷாப்ல வேலை செய்யற மெக்கானிக் அவங்க வருகிறேன். இதுல கூட யோசிச்சிருக்கா, எப்படி வர்ணிச்சிருக்கா தெரியுமா? குண்டு, இவரு இப்ப எங்கடா இருக்காரு? இது இங்க பக்கத்துல தான் இருக்காரு. வாங்கல. இப்படி உட்கார பாத்தியா, என்ன பார்த்த உடனே உன் கூச்சல்லாம் தெளிஞ்சு போச்சு இல்ல? அப்ப சரி, இப்பயே உங்க அண்ணன் கிட்ட சொல்லி சட்டை விட்டு இந்த விஷயத்த முடிச்சிடணும். எங்க அண்ணனை பார்த்து எந்த விஷயமா நீங்க பேச முடியாது. அப்படியே பேசினாலும் அவர் கேட்க மாட்டாரு. அவன் என்ன செவிடா? இல்லைங்க, இந்த பேட்டையிலேயே அவர் பெரிய ரவுடி.
யார் வார்த்தையும் கேட்க மாட்டாரு. சும்மாரு, நீ மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காரு. இந்த விஷயத்துல நான் ஏதாவது ராங் பண்ணா ஆளை வச்சு இந்த உலகத்தை விட்டா தூக்கிடுறேன். ஐயோ, அப்படி ஒண்ணும் செய்துடாதீங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன். எனக்கு இருக்கிறது பயம் வர மாட்டான். ஆமா இரு, அவனை விட பெரிய ரவுடியா கூட்டிக்கிட்டு வந்து அவனை பயம் உறுத்தி அவன் வாயாலேயே என் தங்கத்தை கட்டிக்க மச்சான்னு என்ன செஞ்சணும். அப்படி செய்தான். அப்படி ஏதாவது மிரட்டி கேளுங்க. ஆனா எங்க அண்ணனுக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. ஒன்னும் ஆவாதடா, என் கண்ணுல வேலை பாக்குற லட்சணமா இது? இங்க பானையில தண்ணி இருக்கிற லட்சணம். பக்கத்து வீட்டுல போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். நீ தண்ணி குடிச்ச லட்சணத்தை நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். முத்து, இந்த மாதிரி வேலை எல்லாம் இங்க வச்சுக்காத. ஒழுங்கா வேலை செய்யற மத்தவங்களுக்கு கெடுத்துரும் போல இருக்கு. இந்த பாரு தங்கராஜ், என்னால ஒர்க் ஷாப்ல எத்தனை பையன் கட்டுவிட்டான், எங்க விரல நீட்டு பாப்போம். முத்து, நான் உங்க அப்பா கிட்ட படிச்சவன். அவருடைய புத்திமதி கேட்டு முன்னுக்கு வந்தவன். அப்படிப்பட்ட நல்லவருடைய மகன் நினைச்சுதான் உங்களுக்கு இங்க வேலை போட்டு கொடுத்த. பாரு தங்கராஜ், அப்பா அம்மா உறவெல்லாம் நீ ஒன்னும் பார்க்க வேணாம். நான் ஒழுங்கா 8 மணி நேரம் என் டியூட்டியை பண்றேன்னா அதை மட்டும் பாரு. என் பர்சனல் மேட்டர்லாம் தலையிட்ட அவ்வளவு நல்லா இருக்காது. வணக்கம் சார். அப்பா தங்கராஜ், என்ன சௌக்கியமா இருக்கியா? ஒர்க் ஷாப் எப்படி நடக்குது? முத்து ஒழுங்கா வேலைக்கு வரானா? அதை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் சார் வந்தேன். என்ன சார், முத்து சரியா வேலைக்கு வரதில்லை. வந்தாலும் ஒழுங்கா வேலை செய்யறது இல்ல. கேட்டா எழுத்து பேசுறான். அதை உங்க காதல போடலாம் சார் வந்தேன். அப்படியா? எனக்கு தெரியாது. சரி, அவனை நான் கண்டிச்சு வைக்கிறேன். போயிட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஃபங்க்ஷனுக்கு நீங்க அவசியம் வந்துதான் ஆகணும். பையன் சபாபதியும் கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆமா, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க டிஸ்பேச் பண்றது சௌரியமா. ராஜா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு என் மகளோட பிறந்த நாள் விழா. ஆமா, அந்த விழாவுக்கு பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் வர போறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நீ தான் சீஃப் கெஸ்ட். நான் சொன்னதுதான். அந்த விழாவுக்கு நீ எப்படி வரணும், எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு நான் உனக்கு விவரமா எழுதி கொடுக்க போறேன். அதுபடிதான் நீ நடந்துக்கணும். சரி, என்ன சார், நான் ஃபைல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, டிஸ்பேச் பண்ணணும். வாங்க வாங்க, வணக்கம். பன்னீர் செல்சிங்க வாங்க வணக்கம். உள்ள போய் உட்காருங்க. வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க. வாங்க உமாபதி. பையன் சபாபதி என்ன பண்ணிட்டு இருக்கான்? வெரி ஃபைன். அதாவது ஜிம்மி ரோசி எல்லாம் உள்ள வந்துட்டீங்களா? வண்டி உங்களுக்கு ரொம்ப வேண்டிய நல்லா தெளி. Happy birthday. Thank you. Happy birthday. Thank you. Thank you. Daddy, it's getting late. Why didn't you start the function? உங்க ஃப்ரெண்ட் வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? வந்துருவாருமா. கரெக்டா சொன்ன நேரத்துக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. வந்துருவாரு. ஒண்ணு செய்வோம் மாப்ள. என்ன? நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அவர் வந்து கலந்துக்கிறப்ப கலந்துக்கிட்டோம். No, it won't look nice. அதோ அவரே வந்துட்டாரே. வாங்க வாங்க வாங்க. I am so sorry sir. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. It's all right. உங்களை எதிர்பார்த்து தான் நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்னுடைய டாக்டர் விஜயாவின் பிறந்த நாள் விழாவில் சீஃப் கெஸ்டா கலந்து கொள்ள இவரை உங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்த ஆசைப்படுறேன். திஸ் இஸ் மிஸ்டர் ராஜா ஃப்ரம் சிங்கப்பூர். பெரிய அதிபர், லட்சாதிபதி. சுத்தமா சொல்ல போனா அவருடைய ஆஸ்திகளின் மதிப்பு அவருக்கே தெரியாது. அப்படிப்பட்டவர் இந்த விழாவில் கலந்து கொண்டு நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தியதற்காக உங்கள் சார்பிலும் குறிப்பாக என்னுடைய மகள் சார்பிலும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மறந்து போயிட்டேன். மிஸ்டர் ராஜா, மீட் மிஸ் விஜயா, மை ஒன் அண்ட் ஒன்லி டாட்டர். How do you do? How do you do? ஆசரத்துக்கு அப்பாவியாட்டம் இருக்காரே நினைக்காத. சகல கலா வல்லவர். என்னமா பாடுவார் தெரியுமா? Really? Oh, Daddy, I love music. இன்னைக்கு ஒரே ஒரு பாட்டு பாட சொல்லுங்களேன். No, no. சார் வந்து நீங்க No, Mr. Raja, today is my birthday. எனக்கு ஒரே ஒரு பாட்டு please. மேடம் இது தம்பி ப்ளீஸ் Please, Mr. Raja. மேம் Oh, no. Larissa, bring the guitar, please. yes yes Just for me. yes yes. இந்த நாள் நல்ல நாள், என்னை நான் கண்ட நாள், உண்மையை எண்ணினான் ஊமையாய் இந்த நாள் நிம்மதி கொண்ட நாள். இந்த நாள் நல்ல நாள், என்னை நான் கண்ட நாள், உண்மையை எண்ணினான் ஊமையாய் இந்த நாள் நிம்மதி கொண்ட நாள்.
பொன்னும் அதன் ஒளியும் மணி வைரம் சிந்தும் நகையும் பின்னல் என்கிடையும் தலை மீண்டும் மன்ன நடையும் இந்த நாள் நல்ல நாள் என்னை நான் கண்ட நாள் இந்த நாள் நல்ல நாள் என்னை நான் கண்ட நாள் கண்கள் பெண்மை வடிவம் கொண்டன அங்கும் நீரும் பெண்ணை தேடி ஆசை கண்கள் இந்தன முத்துக் குழிகள் ஒன்றாய் சேர்ந்து பல்லை காவல் கொண்டன மோகக் கவிகள் ராகம் பாடி தாளம் வந்தன இந்த நாள் நல்ல நாள் என்னை நான் கண்ட நாள் இந்த நாள் நல்ல நாள் என்னை நான் கண்ட நாள் சிந்தும் முல்லை பந்துகளாகி சேலை மறைவில் நின்றது எட்டு பாட்டும் வாழை மரமோ இங்கே சொர்க்கம் என்றது இன்பம் காட்டும் வெள்ளி தட்டு மின்னல் மின்னி சென்றது